நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியமே எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இந்த வசனத்தில் இருக்கிறது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். இயேசு தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்கிற வார்த்தைக்கு இணையான இனியொரு வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். அந்த நீங்க எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ரெண்டு பக்கமா எழுதி நடுவுல சமம் போட்டு தேவனால் எல்லாம் கூடும் அதுக்கு சமம் போட்டு விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று மறுபக்கத்தில் எழுதிட்டு இந்த மேத்தமேட்டிக்ஸ் படித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காமனாக இருக்கிற இதை டெலீட் பண்ணுவாங்க. காமனாக இருக்கிற அந்த எல்லாம் கூடும் அந்த ரெண்டையும் டெலீட் பண்ணிட்டோம்னா விசுவாசிக்கிறவன் ஈக்குவல் டு தேவன் அப்படின்னு வரும். அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்துல தேவனை விசுவாசித்து அவன் நடக்க ஆரம்பிக்கும் போது அவன் தேவனை போலவே இந்த உலகத்திலே செயல்படுகிறான். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டபடியினாலே உங்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 82 நம்ம இதை போய் நம்ம வாசிக்க முடியும். நம்ம 6ஆம் வசனம் சொல்றார், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்துல திரும்பவும் எடுத்து சொல்லுகிறார். உங்களை தேவர்கள் என்று நான் சொல்லி இருந்தேன். யார்? தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு தேவன், ஆனா நீங்க லோக பிரபுக்களில் ஒருவரை போல விழுந்து மடிந்து போகிறீர்கள் என்று சொன்னபடி இன்றைக்கு நாம் இங்கு நடக்கிற காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு கூட நான் இணைகிறபடியினாலே நான் ஒரு தேவனாகவே மாறுகிறேன். அதாவது ஆங்கிலத்துல பெரிய GOD காடுக்கு பெரிய G யூஸ் பண்ணணும். நம்ம தேவர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஸ்மால் G யூஸ் பண்ணணும். எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு அழைக்கப்படுதோ, ஒரு நாய்க்குட்டின்னு அழைக்கப்படுதோ, சிங்கத்தின் குட்டி சிங்கக்குட்டி என்று அழைக்கப்படுதோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகள் தேவர்கள். இத நம்ம உணர ஆரம்பித்தோம்னா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல அந்த தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த கிரியைகளை நம்மாலே நடப்பிக்க முடியும். ஆனால் நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற பரிசுத்தவான்களை நம்ம பார்த்துவிட்டு அங்க இருக்கிற நீதிமான் ஆபிரகாமை பார்த்தா ஆண்டவருக்கு முன்னாடி நான் தூசையும் நான் குப்பையுமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்துகிறத பார்க்கிறோம். அங்கு அவர்களுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியினால அவங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அவருடைய மனசாட்சி பாவமர கழுவப்படாததுனால அவங்களால தேவனுக்கு முன்பு நிற்கக்கூடிய திராணியற்றவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம வரும்போது வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம மீட்கப்படுகிறோம். நம்முடைய மனசாட்சி பாவமர கழுவப்படுகிறது. நாம் இயேசுவை போலவே நாம் இந்த உலகத்திலே இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். நீங்க ரோமர் 8:29 நம்ம பார்த்தோம்னா தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை நம்ம வாசித்தோமானால், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஜெயங்கொள்கிறவன் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வான். நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் நம்மை எந்த அளவுக்கு மேன்மையாக பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். யோவான்ல சொல்லும் போது இன்னும் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், இதை விட பெரிய காரியங்களையும் செய்வான். அப்போ தேவன் நம்மை பெரிய காரியங்களை
என்னை விட பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்கிறார். லூக்கா 6:40 சொல்லுகிறாரு வந்து தேறின சீஷன் குருவை போல இருப்பார். எபேசியர் 4:11-15 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல தேவன் சபையை குறித்து சொல்லும் போது சபையில வந்து கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடையும்படிக்குதான் அவர் அங்கு 5 ஊழியர்களை வைக்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர், மேய்ப்பர், சுவிசேஷர்கள் என்று சொல்லி 5 பேரை வைத்து டு எக்யூப் த சர்ச், அந்த சபையை வந்து கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு கொண்டு வர. இன்றைக்கு நம்ம இங்க பார்த்து கொண்டிருக்கிற நிறைய காரியங்கள் வந்து வேதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத காரியங்களை தான் நம்ம நிறைய பார்க்கிறோம். இங்க இருக்கிறது வந்து ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து வந்து மறுமலர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற சபைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க ஒரு மனிதர் தான் தேவனுக்கும் மனிதருக்கு நடுவில் மத்தியஸ்தர் போல் செயல்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தர் என்று சொல்கிற நிலையும், கிறிஸ்து தலையாய் இருக்கிறார், நாம் அவருடைய சரீரம் என்ற உணர்வும் தேவ ஜனங்களிடத்துல இல்லாதபடியினாலே இந்த நாம் சபை என்று சொல்லப்படுகிற அநேக காரியங்கள் வந்து துன்பப்படுதலுக்கும் உபத்திரவங்களுக்கும் உட்படும் போது தேவன் வந்து அந்த இடத்துல வந்து கிரியை செய்யாததை நம்ம பார்க்கிறோம். தேவன் வந்து அங்கு செயல்படாததை பார்க்கிறோம். இங்கு அடிப்படுகிறதும் உபத்திரவப்படுகிறதும் பிரச்சனைப்படுகிறதும் அநேக காரியங்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த மக்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்திலே மக்கள் இருக்கும்போது கிறிஸ்து அங்க வருகிறார். நீங்கள் ஆதி நூற்றாண்டுல சபையை பவுல் துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்து இப்படி ரெண்டா கேட்கல. அதாவது நான் வேற சபை வேற அப்படின்னு அவர் வந்து கேட்கல. அவர் என்ன சொன்னார்னா, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாயிருக்கும். அவர் வந்து சபையை வந்து ரெண்டாவதாகவும் நம்ம வேற அவர் வேற அப்படின்னு வந்து அவர் பேசவே இல்லை. அவர் வந்து நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அப்போ அவன் வந்து ஆச்சரியத்தோட பார்த்திருப்பான், என்னடா இது, நான் வந்து இவரை எங்க போய் துன்பப்படுத்தினேன் அப்படின்னு பார்த்திருப்பான். ஏன்னா பழைய ஏற்பாட்டு சபை அப்படிதான் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் வந்து அங்கே எகிப்தில் அடிமையா இருக்கும்போது நான் துன்பப்படுத்தப்படுகிறேன், என்னை வந்து காப்பாற்றவா என்று சொல்லி மோசேயை கூப்பிடல ஆண்டவர் சொன்னாரு, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய கூக்குரல் என் கரத்தில் வந்து எட்டினது, அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன், உடனே நான் இரட்சகராய் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா புதிய ஏற்பாட்டு சபையை வந்து ஆண்டவர் வந்து அப்படி பார்க்கல. அவர் வந்து புதிய ஏற்பாட்டு சபையை வந்து தன்னுடைய சரீரமாக பார்த்தார், தானாக தான் அதை பார்க்கிறார். அப்போ அங்கு வந்து ஒரு தெய்வத்தை விட பவர்ஃபுல்லா மனுஷன் இந்த உலகத்துல யார் இருக்கிறான்னு எனக்கு தெரியல, எந்த அரசாங்கமும் இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச எந்த ஐநா சபையும் கிடையாது, அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் கிடையாது, எந்த இராணுவமும் கிடையாது. உலகத்துல எல்லாமே ஒரு பக்கம் இருந்தும் இயேசு ஒரு பக்கத்துல நிற்பார்னா இயேசு மட்டும் தான் ஜெயிப்பார். அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. அப்போ இங்கு நடக்கிற இந்த காரியங்களுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுல வந்து ஆவியானவர் கிரியை செய்கிறாரா? கிறிஸ்து இது வந்து என்னுடைய சபை அப்படின்னு வந்து கேட்கிறாரா? ஏன்னா நம்ம பேசும்போதே நமக்கே தெரியும் இது கிறிஸ்துவின் சபை, ஆண்டவர் சபை அப்படின்னு பேச மாட்டோம். நம்ம பேசும்போது எல்லாமே ஒரு நபருடைய பேரை சொல்லி தான் பேசுவோம். இது குமார் பாஸ்டருடைய சர்ச்சு, இது காலை பாஸ்டருடைய சர்ச்சு, இது வந்து தேவநேசனுடைய சபை சர்ச்சு. அப்போ இந்த சர்ச்சு வந்து யாருடைய சர்ச்சு கிடையாதுன்னா அது வந்து இயேசு கிறிஸ்துவின் சபை கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய சபையா இருந்தா இது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்துவின் சரீரமாக இருந்தால் இந்த சரீரத்தை உன்னை தொடுவோன் என் கண்ணின் கருமணியை தொடுகிறான் என்று சொல்கிறார். என் கரத்தில் இருக்கிற ஆடுகளை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறார். இந்த சபை கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொன்னார். இந்த வசனம் எல்லாம் யாருக்குரியது? இது நமக்குரியது கிடையாதா? இது நமக்கு சொந்தம் கிடையாதா? ஆண்டவர் வந்து இதெல்லாத்தையும் கேட்க மாட்டாரா? அப்படி ஆண்டவர் கேட்காம இருப்பாருன்னா நம்ம அந்த ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கல என்ன பிரயோஜனம் இருக்கு? அவர் வந்து நமக்காக யுத்தம் பண்ணாவிட்டால் நாம் அவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அதனால உபத்திரவம் கிடையாது, பாடு கிடையாது, அடி கிடையாது, உத கிடையாது சொல்லல. சில சமயத்துல நமக்கு அது அனுமதிக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான். அதோடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்னு சொன்னா அதற்கு பின்பு சுவிசேஷம் வேகமாக பரவும். சுவிசேஷம் ஒரு ஆள் இரத்த சாட்சியா மரித்தாலே அந்த தேசமே ரட்சிக்கப்படும். அந்த மாதிரி சில உபத்திரவங்கள் கிறிஸ்தவங்களுக்கு வருகிறது, அந்த முழு பகுதியும் தேவனுக்கு சொந்தமாக மாறும். தேவன் கிரியை செய்யும் போது சில உபத்திரவங்கள்
அதுக்காக தேவன் அனுமதிப்பார். அதுக்காக தேவன் சபையில உபத்திரவங்களை அவர் ஒப்பு கொடுப்பார். அவர் சில சமயத்துல சாத்தான் கையில சில உபத்திரவங்கள் பாடு. அது சில நாட்கள். வெளிப்படுத்தல சொல்லும் போது சத்துரு சாத்தான் சில நாட்கள் உங்களை சோதிப்பான். நீ மரண பரியந்தம் உண்மையாக சொல்றார். உங்களில் சிலரை காவலில் போடுவான். இதெல்லாம் நடக்கதான் செய்யும். அதெல்லாம் நடக்காது அப்படின்னு நான் சொல்லல. அதே நேரம் அது நடந்து அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொன்னால், தேவன் அங்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்புக்கு ஏதுவான சூழ்நிலைகள் அங்கு உண்டாகும். ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு கூட இணைந்து வாழுகிற, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமுடைய, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக செயல்பட நாம் அனைவரும் முன் வர வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட முறையில சபைகளை நடத்தினாலும் சரி, ஸ்தாபன சபைகளா இருந்தாலும் சரி, நமக்கு கிறிஸ்து தலையாக இருக்க வேண்டும். அந்த நாட்களில சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் தலையா இருந்தார். அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பெரிய காரியங்களை பார்க்க முடியுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துல போய் 31ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 9:31 அங்க பார்க்கிறோம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல், பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை, இது பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்து அந்த சபைகளை நடத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் ஒவ்வொன்றுக்கும், நான் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து ஆவியானவர் எப்படி அவரோடு கூட இருந்து கிரியை செய்தார் என்று சொல்லுகிறதை நம்ம இந்த நாளில் தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அங்கு விருத்த சேதனத்தை குறித்த பிரச்சனை வந்தபோது அங்க சொல்லுகிறார், அவங்க அதெல்லாம் குறித்து ஆலோசித்து விட்டு அவங்க நிருபம் எழுதும் போது என்ன சொல்கிறார் என்றால், அவசியமான இவைகள் எல்லாம் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கு நலமாய் கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாய் இருக்கும், சுகமாய் இருக்கிறார்கள் என்று எழுதினார்கள். பாருங்க, இங்க பரிசுத்த ஆவியாருக்கும் எங்களுக்கு நலமாய் கண்டது. இன்னைக்கு நம்ம எடுக்கிற முடிவுகள் அப்படி எடுக்கப்படுதா? நீங்க பெரும்பாலான முடிவுகள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்துல அந்த விதவைகள் பிரச்சனை வந்த போது எடுத்த முடிவுகள் போலதான் இருக்குது. அங்க விதவைகள் குறித்த பிரச்சனை வந்த போது சீசர்கள் என்ன செய்றாங்க, பந்தி விசாரணை எங்களுக்கு தகுதியான இராது. அப்போஸ்தலர் 6:2 அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. ஆனா அவங்க அப்படி ஒரு 7 பேரை இங்க பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமா இருந்தது அப்படின்ற வார்த்தை நம்ம பார்க்க முடியல. ஆனா அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, அந்த பந்தி விசாரணைக்கு ஏற்படுத்தின அந்த சாதாரண ஸ்தேவானையும் அந்த சாதாரண பிலிப்பையும் ஆண்டவர் கையில் எடுத்து அதுக்கு அடுத்த 7-8ஆம் வசனத்திலே நீங்க வாசிக்க முடியும். சேவான் விசுவாசத்தினால வல்லமையினால் நிறைந்தவராய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தான். ஆண்டவர் அதுக்கு அடுத்த 3 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக உபயோகப்படுத்தினது யாருன்னு பார்த்தா இந்த பந்தி விசாரணைக்கு ஏற்படுத்தினவங்க. ஏன்னா பவுலுக்கு, பேதுருக்கும் யோவானுக்கும் அப்ப இருந்த சிந்தனை என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்து ஊழியருடைய சிந்தை தான் இருந்தது. நாங்க தான் ஆசாரியர்கள், நாங்க தான் தேவனுடைய வசனத்தை போதிக்கிறதுலும் ஜெபத்திலும் இருப்போம். நீங்க இந்த பந்தி விசாரணை எல்லாம் எங்களுக்கு தகுதி அல்ல. ஆனா ஆவியானவர் பார்த்தாரு, ஓஹோ, நான் எல்லா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றி எல்லாரையுமே ஆசாரிலும் ராஜாக்களுமா தெரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த வேலைக்கு நாங்க தான் தகுதியானவங்க, நாங்க நிறைய படிச்சிருக்கோம், நாங்க நிறைய ஆர்டர் பண்ணப்பட்டிருக்கோம், நாங்க ஸ்பெஷலா அழைக்கப்பட்டிருக்கோம், பெரிய தியாகம் பண்ணியிருக்கோம், நாங்க கல்யாணம் பண்ணாம இருக்கிறோம், நாங்க மீசையெல்லாம் எடுத்துட்டோம், நாங்க வெள்ளையும் தான் போடுறோம், நாங்க ஜிப்பா போடுறோம், என்னதாவது ஒண்ணு சொல்லி நாங்க தான் இந்த ஊழியத்துக்கு தகுதியானவர்கள். வேதம் சொல்கிறது 1 பேதுரு 2:9,
சொல்லுது, எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ராஜாக்களும் ஆசாரிய நீங்கள் தேவனுடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்களும் ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். வெளிப்படுத்தல் 1:6, வெளிப்படுத்தல் 5:10, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியலுமாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபைகள் கூட இந்த விசுவாசியுடைய ஆசாரியத்தை ஏற்றுக்கொள்ளாம கடந்து நல்ல உபவாச ஜபம், நல்ல ராத்திரி பகலா கடந்து உபம், ஆண்டவரே அவன் அடிக்கிறான் இவன் அடிக்கிறான், அவன் எங்களை பிடிச்சு இழுத்துட்டு போறான். ஏன்னா இங்க நீங்க மட்டும்தானே ஊழியக்காரங்க. அதனால ஆனா கிறிஸ்துவின் சரமாய சபையில எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களும். ஒருத்தனை கூட தொட முடியாது. ஒருத்தனை தொட்டா கூட ஆவியானவர் எழும்பி வருவார். அவர் வந்து அவன்கிட்ட இருந்து கட்டு மாதிரி தேவ வல்லமை புறப்பட்டு போகும். ஒருத்தனை கூட டச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அங்க வந்து பவர் ஆஃப் த காட் வில் ரிவீல். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்ற, விசுவாசிகளால் ஆகும் அடையாளங்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தன் மேல் கைகளை வைப்பார்கள், சுஸ்தமாவார்கள், சாவுக்கு எதிரான எதை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அங்கு பாத்தீங்கன்னா அங்கு ஆண்டவர் அவரோடு கூட இருந்து என்ன செய்தார், கிரியை நடப்பித்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். மார்க் 16ஆம் அதிகாரத்துல 17 நம்ம வாசிப்போம் என்று சொன்னா, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு என்ன யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தன் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களோட பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவளோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். பாருங்க, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் விசுவாசிகள் இதை செய்வாங்க அப்படி சொல்லிட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்துக்கு உட்கார்ந்தார். அப்ப இங்க இந்த 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது கர்த்தர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதுக்கடுத்து தேவனுடைய வலது பார்சல் அது யாருன்னா பிதாவாயின் தேவனுடைய சமூகத்தில் அவர் உட்கார்ந்தார். அங்க 2 திரியேகத்துல 2 பேர் அங்க பரலோகத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவளோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்கள் எல்லாம் இதுதான் பரிசுத்த ஆவியானவர். இது பரிசுத்த ஆவியாகிய கர்த்தர். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர். அவர் வந்து என்ன செய்யறார், இங்கே கூட இருந்து இவர்களோடு கூட கிரியை நடப்பிக்கிறார். சோ நம்ம வேதம் முழுவதும் நம்ம பார்க்கும்போது இதை தான் நம்ம வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவர்களுடைய நடவடிக்கைகளாக அல்ல, அது பரிசுத்த ஆவியானவருடைய நடவடிக்கைகளாக இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதை தான் ஆண்டவர் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. மாம்சத்துல நம்ம எதையாவது செய்ய ஆரம்பிச்சோம்னா ஆண்டவருக்காக நம்மளே கொலைகாரங்களா மாறிடுவோம். மோசே வந்து மாம்சத்துல ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போய் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க போய் கொலைகாரனா மாறி ஓடிட்டான். அந்த இடத்துல இருந்து உயிரை காப்பாற்ற ஓடிட்டான். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல பவுல் மாம்சத்துல ஆண்டவருக்கு மேல வைராக்கியத்துலதான் அவன் ஊழியம் செய்தான். சபையை துன்பப்படுத்திட்டு இருந்தான். கடைசியில பார்த்தா அவனும் கொலைகார கும்பலா ஆகிட்டான். கொலைகார நாட்டு சேவானை கொள்வதற்கு அவன் காரணமா இருந்தான். அநேகரை அடிச்சு நொறுக்கிறதுக்கு காரணமா இருந்தான். ஆனா ஆண்டவரோட வந்தபோது அவன் என்ன செய்யறான், ஒரு சின்ன கோலை தான் மோசை கையில கொடுத்து விடுறாரு. எப்பா உன் மாம்சத்தெல்லாம், அந்த மாம்சத்தை கரைக்கிறதுக்கு தான் 40 ஆண்டு ஆடு மேய்க்க விட்டார். ஆடு மேய்ச்ச பிறகு அவனுக்கு மாம்சம் முழுவதும் போயிடுச்சு. இனி என்னால அதை பண்ணவே முடியாதுன்ற லெவலுக்கு வந்துட்டான். வயசு 80 ஆச்சு. போப்பா, இந்த பெருசா ஒன்று ஆட்டம் பாம் எல்லாம் கொடுத்து விடல, அந்த ஒரு கோலை கையில கொடுத்து விடுறாரு. இந்த கோலை எடுத்துட்டு போ, அந்த 25 லட்சம் பேரையும் கூட்டிட்டு வா. ஆண்டவர் வந்து இந்த மனுஷர்கள் எல்லாம் அப்படிதான் பாக்குறாரு. பார்வோன் அரசாங்கத்தை, ஒரு பெரிய வல்லரசு அந்த நாட்கள்ல, அதை வந்து ஒரு கோலை கொண்டு போய் அந்த அங்க 25 லட்சம் பேரை வெளியே கொண்டு வரான். That is the power when we join with God. பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்படும் போது அதுதான் நம்முடைய வல்லமை. பாருங்க, ஒரு சின்ன கோல் அது வந்து கொண்டு போய் சிவந்த சமுத்திரத்துல காட்டினா அது பிரியுது, யோர்தான் பின்னிட்டு திரும்புது, என்ன அற்புதம் செய்யுது. எகிப்துல 10 வாதைகளை கொண்டு வருது. இது எல்லாமே பண்ணி ஒரு 25 லட்சம் புருஷர்களை கொண்டு வந்து 25 லட்சம் மக்களை கொண்டு வந்து
கானானுக்குள்ள கொண்டு வருது. வெறும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி அவங்கள அடிமையா வைக்கல, அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள கொண்டு வந்து குடியமர்த்தினான். இன்னைக்கு ஊழியம் சொல்றது அப்படிதான். நம்ம பார்த்தோம் 1 கொரிந்தியர் 1 இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் எல்லாத்தையும் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அதை போன தடவை என்னால விளக்க முடியல. நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1 27 நான் வாசிக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவங்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை அற்பமான எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டணும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான. இந்த ஞானம் பைத்தியங்கள் எப்படி ஞானமாவது? பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு ஞானம் கிடைக்கிறது இல்லை. அந்த படிப்பெல்லாம் ஞானம் கிடையாது. ஆண்டவரே அவங்களுக்கு ஞானமா மாறுறார். ஆண்டவரே அவங்களுடைய நீதியாய் மாறுகிறார். ஆண்டவரே அவங்களுடைய பரிசுத்தமாய் மாறுகிறார். ஆண்டவரே அவங்களுடைய மீட்பராய் மாறுகிறார். இவங்க பரிசுத்தாவினாலதான் மறுரூபமாக்கப்படுகிறார்களே தவிர, இவங்க வாழ்க்கை மாறுகிறதே தவிர பணத்தினால அல்ல. இன்னைக்கு இங்க நடக்கிற மினிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு பணம் மட்டும் ஊழியத்துல வரலன்னா 90% மேலப்பட்ட ஊழியங்கள் நிறுத்தப்பட்டு விடும், அது இல்லாம போய்விடும். ஆனா ஆதி நூற்றாண்டு ஊழியம் வர வர வளர்ந்தது. அது பணத்துல இல்ல, பவர்ல நடந்த ஊழியம். அங்க பவர்ல ஊழியம் நடக்கும்போது பணம் பின்னாடி வந்துட்டே இருந்தது. நிறைய பேர் வித்து சொத்தையை கொண்டு வந்து கொடுத்தான். நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது ஐஸ்வர்யமான ஆஸ்தியுடைய பெண்கள் வந்து அவருடைய ஊழியத்தை தாங்கி கொண்டே இருந்தார்கள். பணம் பின்னாடி வரும். ஆனா இன்னைக்கு பணத்தை முன்னாடி வச்சு ஊழியம் நடக்குது. அது மதம். அது கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு பல லட்சம் கோடி பணம் தேவை. இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படுகிற அனுபவம். பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய தலைவராய் கொள்கிறது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக மாறுகிறது. அப்படி நம்ம மாறும்போது சபையில் இருக்கிற அத்தனை பேர்களும் பலவான்களாக மாறுவார்கள், பலவானவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சபையில் இருக்கிற அத்தனையும் நோய்வாய்ப்பட்டதாட்டு, கடன் பிரச்சனைகள் இருக்கிறதாட்டு, குடும்பங்களை குழப்பமுடையதாட்டு, எல்லாம் அங்க வாரந்தோறும் விடுதலையின் கூட்டம் யாருக்கு நடக்குன்னா கிறிஸ்தவங்களுக்கு தான் நடக்குது. அப்ப கிறிஸ்தவங்கள்ல போய் இன்னைக்கு ஒரு இடத்துல வியாதியா இருக்குங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னா 90% மக்கள் வியாதிக்கு வராங்க, கடனுக்கு கையை வைத்துறாங்க ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. ஏன் இப்படி இருக்கு சபை? பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி இல்லை, ஆளுகையில இல்லை. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு தலைவரா இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அந்த இடத்துக்கு நம்ம வந்தாதான் சபை வல்லமையுடையதாக மாறும். நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2:4 ஆவியானவர் ஆண்டவர் சொல்கிறார், உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கும்படி எருசலேமிலே காத்திருங்கள் அப்படின்னார். அப்போஸ்தலர் 2:4 நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார். ஆவியானவர் அங்க இறங்குவார சொன்னது அங்கிருந்த 12 அப்போஸ்தலர் மேல மட்டும் இறங்கல. அங்க அந்நிய பாஷைகளை பேசி தேவ மகத்துவங்களை பேசுறது அந்த வீட்டுல இருந்த 120 மேலையும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆவியானவர் எல்லாரும் ஒரே மாதிரிதான் எழும்பி ஆவியில எழும்பி பேசுறாங்க. எல்லாருக்குள்ளயும் ஆவியானவர் கிரியை செய்யறார். இன்னைக்கு நிறைய சபைகள்ல கர்த்தர் எங்க மூலம்தான் கிரியை செய்வார்னு சொல்ற நம்புகிற தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் இருந்தாங்க. பேதுரும் யோவானும் கூட அப்படிதான் இருந்தாங்க. அப்போஸ்தலர் 6 நாங்க ஜெபம் பண்றதுல வேதத்தை போதிக்கிறோம் தரித்திருப்போம். அப்படியா சொல்றீங்க அப்படின்ட்டு ஆவியானவர் எடுத்தார் ஸ்தேவான, ஆவியானவர் எடுத்தாரு பிலிப்ப, அவனை கொண்டு போய் சமாரியால பெரிய அற்புதங்களை செய்தார். ஒரு மந்திரிக்கு ஊழியம் செய்யறதுக்கு அவனை கூட்டிட்டு போனார். அவனை கொண்டு போய் அந்த மந்திரிக்கே ஞானஸ்தானம் கொடுக்க வைத்தார். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது, ஞானஸ்தானம் கொடுக்கறதெல்லாம் எங்களுக்குள்ள அதிகாரம். என்ன பண்ணிட்டோம் சபையை வச்சுட்டு? அப்படி சபை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குதா? ஆவியானவர் இல்லாமலே சபை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குதா? இல்லையே. நித்தமா பிரச்சனையெல்லாம் இருக்கு, கண்ணீரும் வேதனையிலும் எல்லாம் ஓடிட்டு இருக்கு சபை மக்கள் வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையில பரிசுத்த ஆவியானவரோடு கூட என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் ஆழமாய் பதிய வேண்டும்.
பரிசுத்த ஆவியானவருக்கு முழு இடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டும். கொடுத்தா சபையினுடைய எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்பெடுப்பார், அவர் எடுத்து செய்ய ஆரம்பிப்பார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அங்கு நடந்த விஷயத்தை பாருங்க. சுற்றுப்பட்டிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகள் அஸ்தோயில பாதிக்கப்பட்டவர்கள் எருசலேம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அங்க ஒருத்தர் 2 பேர்லாம் குணமாகல, எல்லாருமே குணமாக்கப்பட்டார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோட இருந்த சதுசேர சமயத்தில் எழும்பி பொறாமையினால் நினைந்து அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறையில் வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியில் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இது எந்த கவர்மெண்ட்? இது கவர்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு கிடையாது. திஸ் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன். பரலோக அரசாங்கம் தான் எல்லா அரசாங்கத்தின் மேல அதிகாரம் முடியாது. இவங்க தனிப்பட்ட நாடுகளை வச்சிருக்கிறாங்க, சின்ன பகுதிகளை ஆட்சி பண்றாங்க. அவர் கையில சாவி இருந்தது. இவங்களை பிடிச்சு கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. தேவதூதன் அனுப்புறார். எப்ப அவர் சொல்றது இல்ல, நான் சொல்றதை செய்யுங்க. சபை உலகம் சொல்லுகிறது அல்ல, உலகம் சொல்ற சட்டத்திட்டங்கள் படி நடக்கிறது அல்ல, உலக அரசாங்கத்தை பிளீஸ் பண்றது அல்ல. சபை பரலோக அரசாங்கத்தை பிளீஸ் பண்ண வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை பிளீஸ் பண்ண வேண்டும், தேவ ஆவியின் வல்லமையினாலே நடக்க வேண்டும். பேதுருவும் யோவானும் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இது எங்க மத சுதந்திரம், எங்களுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. அப்படியெல்லாம் பேசல. அவங்களுக்கு சட்டத்துல இடம் இருந்தா அதை பண்ணணும். சாது சுதர்சிக்குடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க. அவர் திபேத்துல போய் ஊழியம் செய்யும் போது அங்க சொன்னாங்க, இது நீங்க இங்க பிரசங்கிக்கப்படக்கூடாது, பிரசங்கிக்கூடாது. அவர் திபேத்துல பிரசங்கிக்கிறதுக்கு திபேத்துல அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்குன்னு சொன்னாரு. அவர் அப்படி சொல்லல, நான் மேல இருந்து அதிகாரம் பெற்று தான் நான் இங்க பேசுறேன்னு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இவங்க யாருக்கும் இந்திய அரசியல் சட்டத்தை பார்த்து சுவிசேஷத்தை பிரசங்க எங்களுக்கு உரிமை இருக்குன்னு எல்லாம் கேட்க வேண்டியதில்லை. இது பரலோக அரசாங்கம். பேசி பாருங்க, ஆவியானவர் வராரா இல்லையான்னு பாருங்க. பரலோகத்தின் தேவனுடைய அரசாங்கம். அவர் சொன்னதை நாங்க செய்யறோம். தடுத்து பாரு, நிறுத்தி பாரு, உடைச்சி பாரு, என்ன நடக்கும்? ஆவியானவரோட பெரிய ஆட்கள், தேவனோட பெரிய ஆட்கள் இருக்கிறாங்களா? சிறைச்சாலையிலிருந்து அவரு அவங்கள வெளியே கொண்டு வர்றார். வாங்க போய் நீங்க நின்று பிரசங்கம் பண்ணுங்க. இவனுங்க போய் சிறைச்சாலையை போய் பார்க்கறான். அங்க சிறைச்சாலை எல்லாம் பூட்டிதான் இருக்கு, உள்ளாடி ஆளு கிடையாது. ஆவியானவர் அவங்கள வெளியே கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்யறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு நேரம் பத்தல, முடிக்கிறேன்னா இது இன்னும் தொடரும். நீங்க இந்த அப்போஸ்தலர்களின்படியே முடிஞ்சா எல்லாரும் கொஞ்சம் வாசிங்க, நீங்களே தியானிங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னாருன்னு பாருங்க. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நம்ம ஊழியத்தை செய்யறதுன்னா என்னன்னு பாருங்க. உங்க சபையை கட்டாதுங்க, ஒரு ஸ்தாபனத்தின் சபையை கட்டாதுங்க, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கட்டுங்க. கிறிஸ்து தலையா இருக்கட்டும். நம்ம எல்லாரும் சரீரம் உள்ள உணர்வுக்கு வருவோம். அப்போ சரீரத்தை தொடுறவன சொல்லுவாரு, என்னை தொட்டவன் என் கண்ணின், உன்னை தொட்டவன் என் கண்ணின் கருமணியை தொட்டான். நீங்க என்னுடைய உள்ளங்கையில் இருக்கிற ஆடுகள், உங்களை ஒருவனும் பறிக்க முடியாது. ஆண்டவர் அனுமதியாம நம்ம தலையில இருக்கிற ஒரு முடியை கூட யாருமே எடுக்க முடியாது. அவர் ஏரோதுக்கு அதைதான் சொல்லி அனுப்பினார் இயேசு கிறிஸ்து. அவன் இங்க ஊழியம் செய்யக்கூடாது, போயிட சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, நான் இன்னைக்கும் மறுநாளுக்கு ஊழியது அடுத்த நாள் தான் நிறைவேடுவேன். 3 நாள் இந்த இடத்துல என் ஊழியத்தை நிறைவேற்றுவேன். எருசலேம் வெளியில எந்த தீர்க்கதரிசியும் செத்ததுல அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னார். எப்ப அவன் சொல்லிட்டானா நம்ம இடத்தை காலி பண்ணிடுவோம். நமக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு, நன்மை செய்வதற்கு எந்த அனுமதியும் தேவை கிடையாது, யாருடைய பெர்மிஷனும் தேவை கிடையாது. பரலோக கவர்மெண்டுடைய அதிகாரத்தின்படி இயங்குறவங்க மட்டும் ஊழியம் செய்யணும். ஆண்டவர் சொல்றதை செய்யறவங்க மட்டும் ஊழியம் செய்யணும். மற்றவங்க எல்லாம் வேற ஏதாவது வேலை பார்க்க போயிடணும். ஊழியத்தை கர்த்தரோட இணைந்து மட்டும்தான் செய்யணும், பரிசுத்த ஆவியானோட இணைந்து மட்டும்தான் செய்யணும். அப்போ சபை ஆதி நூற்றாண்டை மீண்டும் இந்த உலகத்துல காணும். கிறிஸ்தவ மதத்தை வளர்க்கும்படி நம்ம வரல, நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள வருவோம். கர்த்தர் எப்படி நடத்தினார் என்பதை வர நாட்களில் நம்ம அடுத்த ஒவ்வொரு அதிகாரங்களும் நம்ம அதை பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் அவங்களை எப்படி கூட இருந்து கிரியை செய்தார். அதனாலதான் அவர் சொன்னாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு அதை நல்லாய் உணர்ந்து கொள்வோம். நம்முடைய படிப்பு, நம்முடைய ஞானம், நம்முடைய திறமை
ஒன்றும் இல்ல படிக்காத பேதுருவையும் யோவானையும் தான் கொண்டு போய் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை அவங்க எழுதின நிருபத்தை தான் நம்ம படிச்சு பட்டம் வாங்கிட்டு இருக்கோம். அவங்க படிக்காதவங்க, அவங்கள எழுதுனாங்க. ஆவியானவர் அவங்களை கொண்டு சொன்ன வசனங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவரால் ஏவப்பட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம அதை இன்னும் படிச்சு தீர முடியல. அவங்க ஒரு எழுதக்கூடிய ஒரு பெண்ணு மாதிரி எழுதின அந்த பெண்ணு, நம்ம பெண்ணு தான் எழுதுச்சு பேப்பர்ல, ஆனா எழுதினது பெண் அல்ல. அதை பயன்படுத்தின அந்த மனிதன் என்ன எழுதணும்னு நினைக்கிறானோ, அவன் மனம் என்ன இருக்கோ, அவன் சிந்தை என்ன இருக்குதோ அதை அந்த பேப்பர்ல எழுதுனது மாதிரி பேதுருவும் யோவானோ எல்லாம் இதெல்லாம் எழுதல. அவங்கள இயக்கின பரிசுத்த ஆவியானவர் என்ன எழுதினாரோ என்ன பேசினாரோ அதுதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது பவர்ஃபுல்லா இருக்குது. ஆகையினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் ஆழத்தை புரிந்து கொள்வோம், ஆவியானவரோடு இணைவோம், கிறிஸ்துவின் சரமாய சபையாக மாறுவோம். அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொன்னபடி எந்த பாதாளத்தின் வாசல்களும் தேவனுடைய சரீரமாய சபையை மேற்கொள்ளவே மாட்டாது. அது சாத்தானுக்கும் அவனுடைய சிங்காசனத்துக்கும் அவனுடைய கோட்டைக்கும் சவாலா இருக்கும். ஒடிச்சு எல்லாத்தையும் தவிடுபடியாக்கும் அந்த கிறிஸ்துவின் சரீரமாய சபை. அதாக நாம் எழுப்புவோம். கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.